எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விமல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, மேபி இது என்னோட செகண்ட் வீடியோவாக இருக்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா, என்னோட 64 வயசுலையும் அதாவது 54 வயசுலையும் இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம என்னோட மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் கட்சிக்காகவும் பாடுபடுற ஒரு ஒரு பெரிய அரசியல்வாதி குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பேர் என்னன்னா, அவர் பேர் ராகுல் காந்தி. ஸோ அவர் எப்பவும் பிறந்தாருன்னா 19 ஜூன் 1970. அதாவது இன்னைக்கு தான் 1970 பிறந்தாரு. ஸோ அவரோட பேரண்ட்ஸ் யாருன்னா ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி. அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இவரோட கொள்ளு தாத்தா, அதாவது யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு தான் அவரோட கொள்ளு தாத்தா. அதே மாதிரி இவரோட பாட்டி யாருன்னா இந்திரா காந்தி. ஸோ இந்த இந்திரா காந்தி மேம் அவங்க சாகும்போது இவரும் பக்கத்தில் இருந்திருக்காரு. ஸோ இவர் உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வரும், இவரும் ஒரு வாரிசுனால இவரை ஸ்கூலுக்குலாம் அனுப்பாமல் வீட்டில் வச்சே படிக்க வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜுமே இவரை இந்தியாவில் படிக்க வைக்காம அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சுட்டாங்க. ஸோ அவர் காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு லண்டனை மையமாக வைத்த ஒரு கம்பெனியில் பணியாற்றிருக்கிறார், வேலை செஞ்சிருக்கிறார். அதற்கப்புறம் இவர் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்தாரானா அப்படி வரல. இவரை கொஞ்சம் ரிக்வெஸ்ட்லாம் பண்ணி அந்த கட்சியோட பெரிய தலைவரை ரிக்வெஸ்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் அரசியலுக்கு வர முடிவெடுத்திருக்கிறார். இருந்தாலும் உடனேலாம் வரல, கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்திருக்காரு. இவர் எலெக்ஷன் வந்த டைமு, அதாவது அரசியலுக்கு வந்த டைமு 2004. அப்போ 2004 ஒரு எலெக்ஷன் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. ஸோ அதை அவங்க அப்பா போட்டிட்டு வின் பண்ண தொகுதி உத்தரப்பிரதேசம் அமேதி என்ற தொகுதியில் இவரும் போட்டிடுறாரு. இவர் போட்டியிட்ட சமயத்தில் இந்த சினிமாவில் விமர்சனம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இங்கேயும் அரசியல் விமர்சகர்கள்லாம் இவருக்கெல்லாம் பேசவே வரல. இவர் இங்கே போய் மக்கள்கிட்ட போய் பேசுவார், ரொம்ப ஷை டைப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறையா கலாய்ச்சிருக்காங்க. இவ்வளோ கலாய்ச்சாலும் நான் வரேன்னான்ட்டு இவர் எலெக்ஷன் நின்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளரை 2 லட்சத்துக்கு மேலே வாக்கில் வின் பண்ணியிருக்காரு. இவர் வின் பண்ணி எல்லாருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட அரசியல் சாதாரணமாக இருந்துச்சுன்னா சாதாரணமாக இல்லை, எல்லாரையும் மாதிரி இல்லாமல் இவர் இவரோட பணி தனியாக இருந்திருக்கு. அது எப்படின்னா, எளிய மக்களை போய் சந்திப்பது, அப்புறம் எளிய மக்களுக்காக குரல் கொடுப்பது, விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பது, அவங்க கூட போய் போராடுறது அப்படின்ற பல ஆக்டிவிட்டியில் இவர் ஈடுபட்டு. ஸோ என்னதான் இவர் ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலும், இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாலும், சும்மா ஒரு சிம்பிளான பர்சனாக தான் இருந்திருக்காரு, சிம்பிளான மனிதராக தான் இருந்திருக்காரு. நமக்கு தமிழ்நாட்டுக்கே நிறைய வாட்டி வந்திருக்காரு. சும்மா வாக்கிங்லேயே போயிருக்காரு. அப்புறம் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்லாம் போய் தயிர் வெங்காயம் அப்படின்ட்டு அவங்க வீடியோவுக்கெலாம் பேச காமிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் ராகுல் காந்தி, மிகவும் எளிமையான மனிதரும் கூட. ஸோ அதே நேரத்தில் இவர் அரசியலையும் நிறைய குரல் கொடுத்துருக்காரு. அவரோட சொந்த கட்சி தப்பு பண்ணாலே இவர் எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு ஆளு தான் இவர். சொந்த கட்சி தப்பு பண்ணாலே கேட்குற ஆளு எதிர்கட்சி தப்பு பண்ணால் கேட்க மாட்டாரா? அந்த மாதிரி தான் பிஜேபி 2016 அன்னைக்கு இந்த 1000 ரூபா நோட்டு செல்லாது, இந்த 500 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த அறிக்கை யார்ட்டுமே டிஸ்கஸ் பண்ணலாம், அப்படியே திடீர்னு சொல்லிட்டாங்களாம். அப்படின்ற நேரத்தில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது காட்டுறதுக்காக இவரே ஒரு பேங்க்கு போய் அங்கே லைனில் நின்று 1000 ரூபா 500 ரூபாவை மாற்றி அது எப்படி இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளாக காட்டியிருக்காரு. அந்த எக்ஸாம்பிள காட்டின டைம் அது அந்த நேரத்தில் அது கொஞ்சம் வைரலாக ஆயிருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நம்மால் குரல் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட மனிதர் ராகுல் காந்தி. அதுக்கப்புறம் இப்போ நடந்த 2024 எலெக்ஷனில் 543 தொகுதியில் 540 எத்தனை, அதாவது இப்போ 2014 நடந்த எலெக்ஷனில் 543 தொகுதியில் 243 தொகுதியில் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ எடுத்தா வின்னா, 272 எடுத்தா ஒரு கட்சி அவ்வளோ
இது ஒரு கட்சி தனியாக அவ்வளோ எடுத்திருந்தா அது வின்னு. ஆனால் இவங்க 243 தொகுதியில தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை இந்த வருஷம் அடைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் இல்லையானா ஃபர்ஸ்ட்லாம் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லாம் இவங்க ரொம்ப பயங்கரமாக தோத்துருக்காங்க. இந்த எலெக்ஷன்லாம் கொஞ்சம் பெட்டராக தோத்துருக்காங்க. ஸோ பெட்டராக தோத்துக்கு காரணம் ராகுல் காந்தி தான் அப்படின்ட்டு அரசியல் கட்சிலாம் பேசிக்கிறாங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சது. நான் வந்து இப்போ அரசியலுக்கு ஏதாவது பிஜேபிக்கும் நான் கட்சி, அதாவது காங்கிரஸ்க்கும் நான் சப்போர்ட் பண்ணல, பிஜேபிக்கும் சப்போர்ட் பண்ணல, ஜஸ்ட் சொல்கிறேன். அதாவது அவரோட பர்த்டேனால அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்ட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை, டாட்டா.